ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளென் செய்யும் வெளிதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் ததங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கார்த்திகை மொத்தம் 29 நாட்களுங்க. நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னர் கார்த்திகை 3ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. கார்த்திகை 17ஆம் தேதி பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம். கார்த்திகை 18 பௌர்ணமி திதி வருகிறது. இந்த கார்த்திகை மாதம் சொன்னாலே சூரிய பகவான் விருச்சிகம் சென்று அது குரு பார்வையில் சஞ்சாரம் செய்கிறார். நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய காலம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த கார்த்திகை மாதம் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். வாங்க ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கித்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசிநாதன் உங்களுக்கு துலாத்தில் 10 நாள் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். சூப்பர். அதுக்கப்புறம் கடைசி 20 நாள் ரிஷபத்தில் குரு பார்வையில் இருக்கிறார். சூப்பரோ சூப்பர். இந்த கார்த்திகை மாத கிரகங்கள் இந்த ரிஷப ராசிக்கு அளவற்ற பலனை வழங்கப் போகிறதா அல்லது சுமாரான பலன்களை தரப்போகிறதா என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாலே 29 டேஸ் மொத்தம். நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரைக்கும் உள்ளடக்கியது இந்த கார்த்திகை மாதம். இந்த மாதத்தினுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐயப்பன் மாலை போடக்கூடிய ஒரு நிலை. ஐயப்பன், அதாவது கார்த்திகை 1ஆம் தேதி ஐயப்பனுக்கு மெல்ல மாலை போடுவாங்க. ஐயப்ப சாமிகள்லாம் அங்கங்கே நீங்கள் பார்க்கலாம் மாலை போட்டு. ஸோ அவங்க விரதம் இருந்து அவங்க ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதையும் இல்லை முடியாதவங்க இங்கே இருக்கிற லோக்கல் கோயிலையும் போகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஐயப்பனை வழிபாடு செய்வது என்பது இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நம்ம சொல்கிறோம் கேட்டுங்க. இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னால் சோளிங்கர் இருக்குது. அரக்கோணத்தை அடுத்து சோளிங்கர்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே நரசிம்மர், யோக நரசிம்மர் இருக்கார். ஒரு மலையில், பெரிய மலையில் இருப்பார், சின்ன மலையில் ஆஞ்சநேயர் இருப்பார். இந்த யோக நரசிம்மர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷ கணக்காக யோக நிலையில் இருப்பார். ஆனால் இந்த கார்த்திகை மாதம் மாத்திரம் கண்பிடித்து மற்ற அருள் பாலிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷம். அந்த கோயிலுக்கு இந்த கார்த்திகை மாதம் எங்கே இருக்கிற கூட்டமும் அங்கே வரும். பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போல்லாம் நடக்க முடியாதவங்க கூட விஞ்சி போட்டிருக்காங்க. விஞ்சி ரோப்பார் மாதிரி அதில் போகலாம், போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மாதம் அந்த கோயிலில் விசேஷம். அதுலேயும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொன்னோம் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்கள அங்கே இட்டும் போய் அங்கே அதில் தண்ணி தெளிப்பாங்க முகத்தில். இருக்கிற பீடைகளோ பிடிச்ச ஒரு தரித்திரமோ எல்லாம் போயிடும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில் அந்த யோக நரசிம்மர் ஷோலிங்கர். சரி, போயிட்டு வாங்க. இப்போது
இந்த ராசி அன்பர்களுக்கு லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதங்க இது. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பீடத்தில் இருக்கார், அதுவே சூப்பர். 10 நாள் இருக்காது, 20 நாள் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயோடு சூரியனோடு குரு பார்வையில் இருப்பது என்பது இன்னும் சிறப்பான ஒரு விஷயம். ராசியையோ ராசிநாதனையோ குரு பார்க்கிறார் என்று சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு பகவான் பொறுத்தவரையிலையும் அப்கோர்ஸ் உங்களுக்கு 8க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். நல்லவர் அல்ல, சுபர் அல்ல, அசுபர் தான். அவர் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று வக்ரம் பெறுகிறார். இப்போ கார்த்திகை 2ஆம் நாள் வக்ரமாயிடுறார், குரு வக்ரமாயிடுறார். அப்போது என்னதான் இருந்தாலும் குரு வக்ரம் பெறுவது சிறப்புன்னு சொல்லணும். ஏன்னு கேளுங்க, 8க்குடையவன் வக்ரம் பெறுவது சிறப்பு. அதனால் உங்களுக்கு இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு குருவால் நன்மைகள் ஏற்படும். 3ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார், இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை. எடுத்த காரியங்கள் நல்ல வெற்றி பெறும். பிபிஓ, சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு பொற்காலம். அதை தாண்டி குரு பார்வை கோடி நன்மை. 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயையும் ராசிநாதன் சூரியனையும் 4ஆம் வீட்டு அதிபதியான சூரியனும் அங்கே உட்காந்து குரு பார்வையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா புதன் அங்கே வந்துடுறார் கடைசி 10 நாள் கூட்டு கிரகங்கள் ஆகிடுது. அப்புறம் செவ்வாயும் அந்த வீட்டில் தான் இருக்கார். இப்படி 3ஆம் இடம் வலுத்திருப்பது என்பது சிறப்பு. குரு பார்வை பெறுவது என்பது அது இன்னும் அதை விட சிறப்பு. 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் புதன். அவன் 20 நாள் அதிகபட்சமாக 6ஆம் இடத்திலும் கடைசி 10 நாள் 7ஆம் இடத்திலும் குரு பார்வையிலும் இருக்கிறார். அப்போது மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போது இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார மேன்மை இருக்குமா, பண வரவு இருக்குமா, குடும்பத்தில் அமைதி இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும், பண வரவு இருக்கும். முதல்ல 10ஆம் இடத்தை பார்க்கலாம். 10ஆம் இடம் என்பது தொழில் உத்தியோகஸ்தானம். 10ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யார் உட்காந்துருக்காங்க? ராகு உட்காந்துருக்கார். 10ல் காலியாக இருக்கக்கூடாது, எம்டி இதுவாக இருக்கக்கூடாது, ராசியாக இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கணும், அது பாவியாக இருக்கணும். இருந்தாலும் ஓகே. ராகு கேதுக்கள் யாராவது ஒருத்தர் பாம்பு இருந்தாலும் ஓகே. அப்போ 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார் என்று சொன்னால் ராகு இருக்கிறது விரிவாக்கம் பண்ணுவார், நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். அப்போது உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி கண்டிப்பாக ராகு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார். தனித்த ராகு தான், கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார். அப்போ தொழிலில் நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். ஒரு வங்கிக்கு போகிறீங்க, இல்லை லோன் கேட்குறீங்க, லோன் கிடைச்சிரும். இல்லை ஒரு நண்பர் உறவினர்கிட்ட கேட்குறீங்க, கிடச்சிரும். அதை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள். அல்லது இன்னொரு பிரான்ச்சையோ, இன்னொரு கடையோ, இன்னொரு இன்ஸ்டியூஷனோ ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிறப்பாக வரும், அற்புதமாக வரும். நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், உங்களுக்கு 3ஆம் அதாவது 4ஆம் இடத்துல கேது இருக்குது. 4ல் கேதுன்னா மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல கேது அமர்ந்து இருக்கிறார் அப்படின்னாக்கா தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் அப்படின்னு சொல்லணும். இந்த கார்த்திகை மாதம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு இப்போ பழப்பு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த சவாரி கிடைக்குதோ இல்லையோ, உங்களுக்கு வருமானம் வருதோ இல்லையோ, செலவு வந்துடும். மெயின்டைன் பண்ணுற செலவு வரும், செலவு ரிப்பேர் பண்ணுற செலவு. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுது. 5ஆம் வீட்டையும் சனி பார்க்குறார். 5க்குடைய புதன் 6, 7 இருந்தாலும் புதன் சனிக்கு நண்பன் என்று சொன்னாலும் கூட 5ஆம் இடத்தை சனி பார்ப்பது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ்,
ஒரு மன உளைச்சல், ஒரு டென்ஷன், ஒரு பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் மாதம் பூரா. ஒன்று விட்டால் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பாருங்கள், இது சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் 5. அங்கே சனி பார்க்குறாரு அப்படின்னா சந்தோஷம் இருக்காது. மாறாக டென்ஷன், பரபரப்பு இருக்கும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். பூர்வீக சொத்தில் யாராவது ஏதாவது பிரச்சனை கொண்டு வரலாம். அதை போய் சரிபார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு ஆதாயமான ஒரு சூழல் தான் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது 6ஆம் இடத்துல ராசிநாதன் 10 நாள் இருக்கார். புதன் 20 நாள் இருக்கார். 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தான். ஓரளவுக்கு கடன் காட்சிகள் கட்டுக்குள் இருக்கும். எதிரிகள் இருந்தாலும் பெருசாக எதிரிகளுடைய தாக்கம் உங்களுக்கு பெருசாக இருக்காது. நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ராசிநாதனே அங்கே போய் உட்காந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் எதிர்ப்பை நீங்கள் ஓரளவுக்கு சமாளித்து விடுவீர்கள். 7ஆம் இடம் ரொம்ப முக்கியம். கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போ 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் ஆட்சி பீடம் ஏறுவதே ஒரு சிறப்பு. குரு பார்ப்பது இன்னும் டபுள் சிறப்பு. குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக இருக்கும். எப்படின்னா அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கிடைச்சி சந்தோஷமாக இருப்பாங்க. சந்தோஷமாக வளம் வருவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க பிறந்த வீட்டில், அதாவது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிறந்த வீட்டில் பாகப்பிரியனை கொண்டு வருவாங்க. சொத்து பிரித்து கொண்டு வரலாம், நகை நட்டு பிரித்து கொண்டு வரலாம், கேஷ் ரொக்கத்தை பிரித்து கொடுப்பாரு அவங்க ஃபாதர் மதர். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அனுகூல செய்தி, அனுகூலமான தகவல். அது ரொம்ப சிறப்பு, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லணும். செவ்வாய் சொன்னாலே பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். செவ்வாய் பாருங்கள் 4ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ 10ஆம் இடம் என்பது தொழில் உத்தியோகஸ்தானம் இல்லையா? அந்த ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார், செவ்வாய் வேற பார்க்குறார். அப்போது உங்களை பொறுத்த வரலையும் காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், தீயணைப்பு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், மருத்துவத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ரசாயனத்துறை, ப்ரைவேட்டில் யூனிஃபார்ம் செக்யூரிட்டி போட்ட அன்பர்கள், செக்யூரிட்டி உடையணிந்து பணியாற்றக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், விவசாயம் சார்ந்த பிரிவில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இவங்க எல்லாருக்குமே செவ்வாய் ஆட்சினாலே 50% ஜெயிச்சாச்சு. குரு பார்க்குறார், 100% கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். டெஃபினட்டாக நடக்கும். அதுலேயே 4க்குடையவன் சூரியன் 7இல் அமர்ந்து 7க்குடையவனோடு இணைந்து இருப்பது என்பது அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும், சம்பாத்தியம் கிடைக்கும், அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா? கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். உயர்கல்விக்காக போகலாம், உத்தியோகத்திற்காக செல்லலாம், அல்லது சொந்த தொழிலுக்காக நீங்கள் ஃப்ளைட் ஏறி போகலாம். எது எப்படி இருந்தாலும் சாத்தியமாகக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம். தொழிலில் வளர்ச்சி இருக்கும், உத்தியோகத்தில் மேன்மை இருக்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய தருணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதாவது 9ஆம் இடம் என்பது தீர்த்த யாத்திரை செல்வது, கோயில் குளங்களுக்கு போவது, நன்கொடை அளிப்பது, தான தர்மங்கள் செய்வது, இப்படி பல வகையிலும் உங்களுக்கு சூரியனும் குரு பார்வையில் இருக்கு. 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குது.
அப்போ தந்தையால் யோக பாக்கியங்கள், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி தொழிலை நீங்கள் மாற்றி அமைக்கணும்னு நினச்சா கூட இப்போ மாற்றி அமைக்கலாங்க. இந்த தொழில் இப்போ சரியில்லைங்க, இது என்னமோ இது இப்போ ஆரம்பிச்சிட்டேன், இதில் ஒன்றும் வருமானம் இல்லை, வேறு தொழில் பண்ணலாங்க அப்படின்னு ஒரு ஜோசியர் அன்றைக்கி வேறு தொழில் மாற்றிக்கலாமான்னு கேட்டு மாற்றிக்கலாம். நீங்கள் தொழிலை மாற்றிக்கலாம், வேறு தொழில் பண்ணலாம், சிறப்பாக செல்லும். இல்லை டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறீங்க, இந்த இடம் இவ்வளோ நல்லா இருந்துட்டேன், போதுங்க இந்த இடம் இருந்தது, நான் இன்னொரு இடம் போய் வேலை பார்க்கணும், வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே விரும்பி டிரான்ஸ்ஃபர் கேட்குறீங்களோ கிடச்சிரும். சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் கூட போய் வேலை பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிலில், உத்தியோகத்தில் வேற்று மொழி இனத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை கண்டிப்பாக இருக்கும். அப்போது அரசாங்கமாகட்டும், தனியார் துறையாகட்டும், வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை, இரட்டிப்பு லாபம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய தருணம். ஏன் என்று சொன்னால் 11ஆம் இடத்தில் ராகுவது சனி பகவான் இருக்கிறார். 11இல் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அளப்பரிய பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, அவர் இது நாள் வரைக்கும் வக்ரமாக இருந்தார், இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். கார்த்திகை 1ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். வக்ர நிவர்த்தி நேர்கதியில் பயணம் பண்ணுவது ஒரு ப்ளஸ்ஸு, குரு பார்க்குறது இன்னொரு ப்ளஸ்ஸு. அப்போது உங்களுக்கு 11இல் சனி என்று சொன்னால் பல மழை பொழியக்கூடிய காலம், வருமானம் ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம். அப்போ இதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வங்கி கணக்கு உயரக்கூடிய ஒரு காலம். உங்களுக்கு பாருங்கள், 12 கூடியவனும் செவ்வாய் ஒரு பார்வையில் இருக்கான். அப்போ சுப செலவுகள் தான் நடக்கும். வீடு வாங்குவீங்க, மனம் வாங்குவீங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. இப்படி சுப செலவுகளே கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி அசுப செலவு இருக்கும், இருந்தாலும் சுப செலவு தான் மேஜராக அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நிலை. இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கள். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பாதி பிரச்சனை உங்களுக்கு அதிலே தானாக சால்வ் ஆகிடும். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க. ஆட்டோவில் போங்க, பஸ்ஸில் போங்க. ஏன்னா உங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, பாதியில் ரிப்பேர் ஆகி மறுபடியும் அதை நீங்கள் ரிப்பேர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஆஃபீஸ் போகணும், உங்கள் அலுவலகம் செல்லணும். அப்போ அது ரிப்பேர் ஆகி நீங்கள் மதியம் ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? லீவ் போட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் வண்டி வாகனங்களை கூட பயன்படுத்த வேண்டாம். ஆட்டோ, பஸ்ஸு, ட்ரெயின், இப்படி எது சௌகரியமோ அதில் போங்க. 10 ரூபா கூட எல்லாம் ஆகிட்டு போகுது, சந்தோஷமாக போய் சந்திராஷ்டமம் வச்ச ஒரு சந்தோஷமாக போயிட்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு நிலை தான். மற்றபடி இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு நாளில் கேது இருப்பது ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 தடவை சொல்லுங்கள். ராகு 10ல் இருந்தாலும் ஓகே தான், பட் இருந்தாலும் ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு 1008 தடவை சொல்லுங்கள். மகாலட்சுமியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஐயப்பனை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.